பிளாக் அவுட் ஸ்னோ ஒயிட் மஸ்ட் டை எபிசோட் 9ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் கோச்சுக்கிட்டு கார்ல இருந்து இறங்கி ஓட ஹீரோவும் கூப்பிடுறாரு. ஆனா அவ ஹீரோ கூப்பிட்டதை கண்டுக்காம போயிடுறா. அவ அங்க இருந்து போக ஆப்போசிட்ல மெயில் நர்ஸ், ஜூனியர், அதுக்கப்புறம் ஹீரோனி 3 பேரும் அங்க வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோ மறுபடியும் கார்ல போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ மெயில் நர்ஸ் வந்து கார் கண்ணாடிய தட்ட உடனே ஹீரோ கீழே இறங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க எனக்கு தெரியலன்னு ஹீரோ பதில் சொல்ல அதுக்கு மெயில் நர்ஸ் ஜியான் சுஹோ கூப்பிடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க வரேன்னு சொன்னான்னு சொல்ல அப்போ ஜூனியர் ஹவாய்க்கு போயிட்டு உங்க அம்மா அப்பா போன் பண்ணாங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டுல நாம எல்லாரும் ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கு ஜூனியர் அவன் நினைச்சதான் செய்யறான்னு சொல்ல அதுக்கு மெயில் நர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் செகண்ட் விக்டிம் தான், பசங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ கண்டுக்க மாட்டானுங்கன்னு சொல்ல ஹீரோ போறத பார்த்து ஹீரோனி வருத்தப்படுறா. பிளாஷ்பேக் அதோட முடிய இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல ஜியான் ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு சீஃபுக்கு லெட்டர் எழுதுறான். அப்பா, நீங்க வெக்கப்படாம பெருமையா நினைக்கிற ஒரு மகனா இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா ரொம்ப நாளைக்கு என்னால அப்படி இருக்க முடியல, மன்னிச்சிருங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு வேர் ஹவுஸ்க்கு போறான். கொஞ்ச நேரத்துல சீஃப் வேர் ஹவுஸ்க்கு வர அங்க ஜியான் இறந்து தொங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து சீஃப் அழ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ கோவமா இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள போக அவரை பார்த்த இன்ஸ்பெக்டர் திட்ட அதுக்கு செகண்ட் ஹீரோ இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நாம ஜியான விட்னஸா இல்ல சஸ்பெக்டா தான் விசாரிச்சாகணும். கண்டிப்பா அவன் எதையோ மறைக்கிறான். வேர் ஹவுஸ்ல எதையுமே பாக்கலன்னு சொன்னான். ஆனா 10 வருஷமா விக்டிமோட பொருளை வச்சிருந்திருக்கான். இதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன அர்த்தம் இல்ல, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தப்ப பண்ணது ஹீரோ தான், அவன் தான் உடம்பையும் டிஸ்போஸ் பண்ணிருக்கான். இங்க பாருங்க, செக்ஷுவல் அசால்ட் பண்ணது ஜூனியரும் மெயில் நர்ஸும், அவங்களுக்கு தான் குற்றம் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குது. அதுக்கு இவரு அவங்க லாயர் சொன்னதை கேட்கலையா? அது செக்ஷுவல் அசால்ட் கிடையாது, 3 பேரும் விருப்பப்பட்டுதான் ஒன்னா இருந்திருக்காங்க. எவிடன்ஸ் இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே, நீ ஒரு டிடெக்டிவான்னு அவரை பிடிச்சு திட்ட அதுக்கு செகண்ட் ஹீரோ அவர் நெத்தில இருந்த காயத்தை காமிட்டு இதுதான் எவிடன்ஸ், ஜூனியர் தான் இதுக்கு காரணம்னு சொல்ல அதுக்கு அவரு சின்ன சிராய்ப்பு கார் ஆக்சிடென்ட்னால ஏற்பட்டது, இத போய் பெருசுபடுத்திட்டு இருக்கியான்னு கேட்க கடுப்பான செகண்ட் ஹீரோ இன்ஸ்பெக்டர்னு கத்த அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஃபர்ஸ்ட் விக்டிம் வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப இன்சூரன்ஸ் லேடி ஹீரோனி கிட்ட ரொம்ப நன்றிமா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் பொண்ணுக்கு இருந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி ஃபர்ஸ்ட் விக்டிம் இடத்துல இருந்து நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா மெயில் நர்ஸ் ஜூனியர் பத்தி பேசுறதுக்காகவா இங்க வந்திருக்கேன்னு கேட்க அதுக்கு இவங்களும் நானும் அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன், என்ன அதுன்னு கேட்க அதுக்கு ஹீரோனி இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணை கெடுத்து அவ இறப்புக்கு காரணம்னு தான் இப்ப அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் லேடி என்னமா சொல்ற, என் பொண்ணோட இறப்புக்கு காரணம் ஹீரோ கிடையாதா, மெயில் நர்ஸ் ஜூனியர் நான் சொல்ற, போலீஸ்க்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு ஹீரோனி சொல்ல அதை கேட்ட ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா உண்மையா சொல்றேன்னு கேட்க இவ ஆமான்னு சொன்ன உடனே அவரு கோவமா கிளம்ப அதை பார்த்த இன்சூரன்ஸ் லேடியும் அவரு பின்னாடியே போறாங்க. ஆனா ஹீரோனி அவங்க போறத பார்த்து சிரிக்கிறா. அதே சமயம் ரெஸ்டாரண்ட காமிக்க ரெஸ்டாரண்ட் ஓனர் அவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் ஒரு பேக்ல எடுத்து வச்சுட்டு பக்கத்துல இருந்த ஜூனியர் அப்பா கிட்ட இது போதுமான்னு கேட்க அதுக்கு அவரு போதும், ஆனா இவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்டிம் ஏற்கனவே இறந்து போயிட்டா, பசங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துருவாங்கன்னு வக்கீல் சொன்னாரு, நாம வேணா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாதா, அவன் பொண்ண நம்ம பசங்க கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன் வீடு இந்த இடம் எல்லாத்தையும் மொத்தமா செதைச்சிருவான். ஆனா நாமெல்லாம் எவ்வளவு வருஷம் ஒன்னா பழகி இருக்கிறோம், உனக்கு புரிய மாட்டேங்குது, நம்மள மதிக்கிற மாதிரி அவன் நடிச்சிருக்கலாம், ஆனா அவன் மோசமானவன், புரியுது, அவன் குடிக்கிறதுக்காக அவன் பொண்ணோட பேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தான், இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தான், உண்மையாவே அவன் மோசமானவன் தான். இப்போ இந்த பிரச்சனை நாம சமாளிச்சு ஆகணும், அவன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு அவன் கவனத்தை எப்படியாவது ஹீரோ பக்கம் திருப்பி விட்டுறணும், புரிஞ்சுதான்னு கேட்க உடனே ஜூனியர் அப்பாவும் புரிஞ்சுதுன்னு தலையாட்ட அப்போ அங்க வந்த ரெஸ்டாரண்ட் ஓனருடைய வைஃப் இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே டேபிள் மேல இருந்த பணத்தை பாத்துறாங்க. எதுக்காக இந்த பணம்னு கேட்க அவங்க ஹஸ்பண்ட் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு பார்த்தா என்ன அங்கேயும் போக விட மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட இருந்து அப்படி என்னத்தை தான் மறைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு அவரு பதில் சொல்லாம வாய மூடிட்டு அமைதியாருன்னு
அழுதுன்னு திட்டுறாரு. இன்னொரு பக்கம் வேர் ஹவுஸ காமிக்க சீஃப் ஜியான் பாடியை கீழே இறக்கி அவர் மடியில படுக்க வச்சு அழுதுகிட்டே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி உடனே வேர் ஹவுஸ்க்கு வர சொல்றாரு. மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டை காமிக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. கார்ல இருந்து இறங்கின இன்சூரன்ஸ் லேடியோட ஹஸ்பண்ட் கல் எடுத்து ரெஸ்டாரண்ட் மேல வீசிட்டு வெளியே வாங்கடான்னு கத்த சியாவும் அங்கதான் இருக்கிறா. நடக்கிறத அமைதியா பாத்துட்டு இருக்கா. வெளியே வந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜூனியர் அப்பா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க அதுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா உங்க பசங்க தான் என் பொண்ணு அப்படி பண்ணாங்களா உண்மையானு கேட்க ரெண்டு பேரும் அவரோட கைய ஆளுக்கு ஒருத்தரா பிடிச்சுக்கிட்டு அமைதியா நாங்க சொல்றத கேளு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா எவிடன்ஸ் கிடைச்சதா கேள்விப்பட்டேன். உங்க ரெண்டு பசங்களும் சேர்ந்து என் பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்கன்னு கத்த அதை கேட்டு ரெஸ்டாரண்ட் ஓனருடைய வைஃப் அதிர்ச்சியாக அதுக்கு ஜூனியர் அப்பா மெயில்நாஸும் ஜூனியரும் உன் பொண்ணை டேட்டிங் பண்ணிருக்காங்க. அதை கேட்டு இன்சூரன்ஸ் லேடி அழ அப்ப ரெஸ்டாரண்ட் ஓனர் அவங்களுக்கு 19 வயசு தானே, அந்த வயசுல டேட்டிங் பண்றது பிரேக்கப் பண்றது மறுபடியும் ஒண்ணு சேரதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. அதை கேட்ட இன்சூரன்ஸ் லேடி உங்க பசங்க ரெண்டு பேரும் என் பொண்ணை இப்படி பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால எப்படி இந்த மாதிரி மோசமா பேச முடியுதுன்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதுக்கு ஜூனியர் அப்பா எங்க ரெண்டு பேரோட பசங்களும் அப்படி கிடையாதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதா? இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட் ஓனர் உங்க பொண்ணை எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அவ மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா என் பையன் இல்லனா இவனோட பையனை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பா. உடனே ஜூனியர் அப்பாவும் ஆமா ஆமா இந்நேரம் அவ எங்களோட மருமகளா இருந்திருப்பா, மத்தவங்களோட உனக்கு இது நல்லா தெரியும்ல. அதை கேட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா அவர் ஷர்ட் கலரை பிடிச்சு என்னடா வளர்றன்னு கத்த உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் உன் வலியை குறைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், உள்ள வா நம்ம ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், பத்தல்னா சொல்லு ரெஸ்டாரண்ட் அடகு வச்சு கூட மேற்கொண்டு பணம் கொடுக்கறேன். இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பா என்னோட ரிட்டையர்மெண்ட் மணி கூட உனக்கு கொடுக்கறேன், இந்த ஒரு முறை நாங்க சொல்றத நம்புங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா இதெல்லாம் நான் பணத்துக்காக பண்றேன்னு நினைச்சீங்களான்னு அவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப் இன்சூரன்ஸ் லேடி கையை பிடிச்சு கெஞ்ச அவங்க கையை உதறி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இவங்க ஓடி வந்து அவங்கள நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக வேண்டாவான்னு கேட்க அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு ரொம்ப கூலா சொல்றாரு. அங்க நடக்கிறத பார்த்த சியோ அவர் ரூமுக்கு போயிட்டு ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால ஹீரோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அதனால நர்ஸ் தான் போன் எடுக்கிறாங்க. அவங்க விஷயத்த கேள்விப்பட்ட உடனே சியோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதே சமயம் ஸ்டேஷனை காமிக்க ஸ்டேஷன்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் வேர் ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. விஷயத்த கேள்விப்பட்ட இன்ஸ்பெக்டர் அதே வேர் ஹவுஸான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது ஜியானான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. இவங்க வெளியே போறதுக்கும் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பாவும் இன்சூரன்ஸ் லேடியும் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. வந்தவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க பொண்ணை பத்தி விசாரிக்க உடனே இன்ஸ்பெக்டர் மத்தவங்க கிட்ட நீங்க போங்க நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மத்தவங்கள ஸ்பாட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அடுத்ததா இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா கிட்ட நடந்ததை சொல்ல அதை கேட்ட அவரு என்ன வளர்றீங்க, விருப்பப்பட்டுதான் 3 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ அவங்க ரெண்டு பேரும் நடந்ததை நினைச்சு துளி கூட வருத்தப்படலையா? நீங்களா ஒரு போலீஸானு அவரையும் திட்டுறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் மெயில்னஸ் ஜூனியரோட டிஎன்ஏ எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அவங்க தான் இந்த குற்றத்தை பண்ணாங்கன்னு விட்னஸோ எவிடன்ஸோ கிடைக்கல. டிஎன்ஏ வச்சு மட்டும் எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது, மேற்கொண்டும் எங்களால இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியல, அதுக்காக மன்னிச்சிருங்க. அதை கேட்ட இன்சூரன்ஸ் லேடி அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்டது என் பொண்ணு மட்டும்தானா? கடைசி வரைக்கும் அவ மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்காளா? அதுக்கு இன்ஸ்பெக்டர் மன்னிச்சிருங்க, ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு இறந்ததுக்கு காரணம் ஹீரோ தான், அததான் உங்களால மறக்க முடியாது, இதனாலதான் ஜியான்னு சொல்லிட்டு நிறுத்த அதை கேட்ட இன்சூரன்ஸ் லேடி ஜியானுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அப்படியே கட் பண்ணி சீஃப காமிக்கிறாங்க. சீஃப் வேர் ஹவுஸுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின டீம் அங்க போய் சேர்றாங்க. அடுத்ததா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்குது. ஜியானோட பாடியை தூக்கிட்டு போக செகண்ட் ஹீரோ சீஃப சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாரு. சீஃப் கடுப்பா அவர் கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ சிஓ செகண்ட் ஹீரோக்கு போன் பண்ணி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்ல அதுக்கு இவரு உன்கிட்டதான் என் கார்டு இருக்குல்ல, பேமெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கூட வேலை பாக்குறவர்கிட்ட ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், எனக்காக அதை கொஞ்சம் பாருன்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன சீஃப் ஜியான் ரூமுக்கு போய் பாக்குறாரு. ஜியான் எழுதின லெட்டரை அந்த போட்டோ ஃப்ரேம் கீழே வச்சிருக்காரு. அதை பார்த்த சீஃப் உடனே அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் விக்டிம் இறப்புக்கு மெயில்னஸும் ஜூனியர் தான் காரணம், நான் இத உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். லெட்டரை படிச்சு பார்த்த சீஃப் உடனே ஸ்டேஷனுக்கு போய் ஜூனியரை பார்க்க போறாரு. கேமரா கண்ணுல படாம ஜூனியரை செவுத்தோரமா நிறுத்தி கழுத்தை பிடிக்க அதை பார்த்த ஜூனியர் என்ன பண்றீங்கன்னு கேட்க உன்னால தாண்டா ஜியான் இறந்து போயிட்டான். அவர் சொன்னதை கேட்டு பக்கத்து செல்லுல இருந்த மெயில் நர்ஸ் அதிர்ச்சியாக அப்ப சீஃப் அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு எனக்கு எதுவும் தெரியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன். சொன்னவன் அன்னைக்கு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போன ஜியான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேர் ஹவுஸ்க்கு வரான். அவன் வீட்டுக்கு போன கேப்ல தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் விக்டிம கெடுத்திருப்பாங்க. அங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த ஜியான் அவகிட்ட போயிட்டு இந்த
பசங்க உன்னை என்ன பண்ணாங்கன்னு கேட்க, ஆனா இவனுங்க ஒண்ணும் நடக்கலன்னு சொல்ல ஜியான் அதை நம்பாம அந்த பொண்ணை எழுப்ப மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சவ ஜியானை பார்த்துட்டு எங்க அவனும் தப்பா நடந்துப்பானோன்னு நினைச்சு பயந்து போய் அங்கிருந்து ஓட கால் தடுமாறி கீழே விழுந்துடுறா. விழுந்த இடத்துல ஷார்ப்பான பொருள் இருக்கு. அதுல அவ தலை மோதிடுது. தலையில பலத்த காயம் ஏற்பட்டதுனால ஏகப்பட்ட ரத்தம் போகுது. அதை பார்த்த இவனுங்க ரெண்டு பேரும் அவ இறந்து போயிட்டு தான் நினைச்சிருக்கானுங்க. அப்ப ஜியான் ஜூனியரை பார்த்து அவளை என்னடா பண்ணீங்கன்னு கேட்க, உனக்குதான் ஏற்கனவே தெரியும்ல, அப்புறம் ஏன்டா கேக்குற, இப்போ நாம இவளை என்ன பண்றதுன்னு மெயில் நர்ஸ் கேட்க, இன்னொரு பக்கம் ஜியான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண அதை பார்த்த ஜூனியர் அவனை போன் பண்ண விடாம தடுத்துறான். அந்நேரம் யாரோ அங்க வராங்க. 3 பேரும் அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சீஃப் ஜூனியரை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போன சீஃப் கார்ல உட்கார்ந்து ஜியான் எழுதின லெட்டரை படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜியான் என்ன எழுதியிருக்கானா, அப்பா உங்களாலதான் நான் இறந்து போனேன். அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல நீங்களும் இருந்தீங்கன்ற உண்மைய சொல்லி ஆகணும். அதே சமயம் செகண்ட் ஹீரோவும் அவர் டீமும் சீஃப் வீட்டுக்கு போயிட்டு ஜியான் ஏதாவது சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கானான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பட் அவங்க கைக்கு எதுவும் கிடைக்கல. அடுத்ததான் ஜியான் அடைச்சு வச்சிருந்த ரூமோட லாக் ஒடிஞ்சிருக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனத போய் செக் பண்ண சொன்னாரு இல்லையா, அந்த ரிலேட்டிவ் செக் பண்ணிட்டு வந்து விவரத்தை சொல்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல காமிக்க சியோ ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க ஏற்கனவே ஹீரோனி இருக்கிறா. அப்போ அங்க வந்த டாக்டர் யார் கார்டியன்னு கேட்க, இவங்க 2 பேரும் நான் தான் சொல்ல, சியோ நான் தான் சொன்னதை பார்த்து ஹீரோனி அதிர்ச்சி ஆகுறா. டாக்டர் ஹீரோனி கிட்ட ஹீரோவை பத்தி சொல்ல அதை கேட்ட ஹீரோனி உடனே அவரை விஐபி ரூமுக்கு மாத்த சொல்றா. உடனே ஹீரோவையும் விஐபி ரூமுக்கு மாத்திடுறாங்க. அம்மாவுக்கு பக்கத்து ரூமுக்கே மாத்துறாங்க. சியோவும் ஹீரோ கூடவே போக, அப்ப ஹீரோனி உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் ஹீரோவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சியோவை அங்க இருந்து கட் பண்ணி விட்டுறா. மறுநாள் ஸ்டேஷனை காமிக்க ஜூனியரையும் மெயில் நர்ஸையும் விடுதலை பண்றாங்க. 2 பேரும் வேகமா அங்கிருந்து கிளம்ப அதை பார்த்த செகண்ட் ஹீரோ, இருங்க எப்படி பார்த்தாலும் மறுபடியும் இங்கதான் வர போறீங்க, அதனால உங்க ட்ரெஸ் ஏன் இங்கே வச்சு போக கூடாதுன்னு கேட்க, அதுக்கு ஜூனியர் திமிரா உங்களை ஆபீஸ்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப அதை கேட்ட செகண்ட் ஹீரோ, நீ ஒரு குற்றவாளியா இருந்துகிட்டு டிடெக்டிவ் ஆகிருக்கியா, உனக்கு தண்டனை கிடைச்சதோ இல்லையோ, ஆனா இது முடியல. ஆனா ஜூனியருக்கு திமிர் குறையில. அவர்கிட்ட வந்துட்டு நான் இன்னும் டிடெக்டிவ் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க இருந்து போறப்போ மெயில் நர்ஸ் அவன் கிட்ட ஜியான் எப்படி இறந்தான், அவன் இறந்ததுக்கு நாமளா காரணம்னு கேட்க, அதுக்கு ஜூனியர் உனக்கு எதுவும் தெரியலன்னா அமைதியா இரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ காமிக்க மேற்கொண்டு அந்த கேஸ நோண்ட ஆரம்பிக்கிறாரு. ப்ராசிக்யூட்டர் கிட்ட இருக்க எவிடன்ஸும் வருது. அதே சமயம் ஜியானோட அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. ஜியானுடைய கழுத்து எலும்பு முறிஞ்சதுனாலதான் அவருக்கு இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு இருக்கு. அதை கேட்ட செகண்ட் ஹீரோ சொல்றாரு, ஹீரோ கூட சேர்ந்து ஜியான் உண்மை சொல்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தான், ஆனா பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் கூட வந்த ஹீரோவை பார்த்தே ஓடி போயிருக்கான், அப்புறம் இறந்து போயிருக்கான். மத்த இடத்த விட்டுட்டு எதுக்காக வேர் ஹவுஸ்க்கு போய் இறக்கணும், யார் அவனுக்கு பிரஷர் கொடுத்தது, கேள்வி மேல கேள்வி எழும்புது. அதெல்லாம் கேட்ட அவர் கூட வேலை பாக்குறவங்க, நமக்கு காரணம் தெரியாததும் ஒரு வகையில நல்லதுதான், ஏன்னா அவன் நம்ம சீஃபோட பையன் சொல்லிட்டு அவர் டீம்ல இருந்தவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு போகல. கண்டிப்பா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை விசாரிச்சாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டிங்க போட்டு பாக்குறாரு. அப்ப ஹீரோவை இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சிருக்காரு. ஹீரோ போதை தெரியாம உட்கார்ந்து இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு கேள்வி கேக்குறாரு. ஹீரோவால அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியல. அதனால அவரே பதில கேள்வியா கேக்குறாரு. எப்படின்னா, நேத்து நீ ஃபுல்லா குடிச்சிட்டு வேர் ஹவுஸுக்கு தானே போன, போதையில இருந்த ஹீரோவும் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே சொல்லியிருக்கிறாரு. நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, என்ன தூங்க விடுங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாத்தையும் பார்த்த செகண்ட் ஹீரோ, என்ன இது மொத்தமும் பொய்யான கன்ஃபெக்ஷன், அப்படியே பொழுது முடிஞ்சிருது. ஆனா இவர் மட்டும் தூங்காம எல்லாத்தையும் நோண்டி எடுக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விசாரிச்சது எல்லாமே கண் தொடப்புக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல காமிக்க ஹீரோக்கு இன்னும் மயக்கம் தெரியல. பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஹீரோயினியும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் சிஇஓ போன் பண்ண அவங்க கிட்ட பேசுறதுக்காக தள்ளி போயிடுறாங்க. அவங்க போன சமயம் ஹீரோக்கு நினைவு திரும்புது. உடனே போன் எடுத்து செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ண, கால் அட்டன் பண்ண செகண்ட் ஹீரோவும் ஹீரோ எப்படி இருக்கன்னு கேட்க, ஹீரோ நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஜூனியரும் மெயில் நர்ஸும் என்ன ஆனாங்க, ஜியான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தானான்னு கேட்க, செகண்ட் ஹீரோவால அதுக்கு பதில் சொல்ல முடியல. நீ ரூம்ல இரு வந்துடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, வராதீங்க, நான் முதல்ல ஜியானை பார்க்கணும், நான் அவனை மீட் பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்ல, அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றத கேளு, எங்கேயும் போகாத, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அவரு பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ போனை கட் பண்ணிடுறாரு. போனை கட் பண்ண ஹீரோ கையில இருந்த ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர, நல்ல வேலை செகண்ட் ஹீரோ சரியான நேரத்துக்கு அங்க வந்துடுறாரு. ஹீரோ அவர் கார்ல ஏறி உட்கார அவரை பார்த்து செகண்ட் ஹீரோ திட்டுறாரு. அதை கண்டுக்காம ஹீரோ, அவனுங்க விடுதலை ஆயிட்டானுங்கல்ல, சரி ஜியான் எங்கன்னு கேட்க, அதுக்கு இவரு பதில் சொல்லல. அடுத்ததா செகண்ட் ஹீரோவை அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாத்துறதுக்கு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறாரு. ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு வர, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு இவரு பாராட்ட, ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஜியான் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, வாங்க அவனை பார்க்க போலான்னு கூப்பிட, அதுக்கு செகண்ட் ஹீரோ உட்காரு பேசலான்னு
பேசலாம்னு சொல்ல அதுல இருந்தே ஹீரோ ஜியானுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே இவர்கிட்ட ஜியானுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க வேற வழி இல்லாம செகண்ட் ஹீரோவும் ஜியான் இறந்து போன விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ கிளம்ப செகண்ட் ஹீரோ அவரை போக விடாம தடுக்கிறாரு. அமைதியாரு, தைரியமாரு, இதுக்கப்புறம் தான் நீ ஃபுல் அலர்ட்ல இருக்கணும். அவனுங்க ரெண்டு பேரும் எந்த தண்டனையும் இல்லாம தப்பிட்டானுங்க. அப்படியே தண்டனை கிடைச்சாலும் ப்ரொபேஷன் தான் கொடுப்பாங்க. நீயும் அததான் விரும்புறியா? அதே சமயம் ஜூனியரை காமிக்க ஜூனியருக்கு யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்னா எல்லாருக்காகவும் நீ ஏன் ஊரை விட்டு போக கூடாதுன்னு. மெசேஜ படிச்சு இருக்கும்போது மெயில் நர்ஸ் அங்க வரான். அவனை பார்த்த உடனே போனை மறைச்சு வச்சுக்கிறாரு. அப்ப மெயில் நர்ஸ் நம்ம ஃபியூனலுக்கு போக வேண்டாவா? என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்கு ஜூனியர் ஃப்ரெண்டா போடா, அவன் நம்மள மாட்டி விட்டுட்டு செத்து போயிட்டான், சரியான கோழன்னு சொல்ல அதுக்கு மெயில் நர்ஸ் என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் முதல்ல உன்ன நினைச்சு வருத்தப்படு, சொன்னவன் அவன் உருவத்தை கேவலமா பேச அதுல அவனுக்கு கோவம் வந்துருது. உடனே ஜூனியரை பார்த்து நீ தேவையில்லாம சியோ கொண்டு வந்த எலும்ப என்னதுன்னு ஆராய்ச்சி பண்ண போய் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு இவன் அவளை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல போட்டிருப்பாங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும் சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ள ரெண்டு பேருக்கும் பிரச்சனை பெருசாயிடுது. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரோட்லயே உருள்றானுங்க. இன்னொரு பக்கம் ஜியானுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. ஃபியூனரலுக்கு ஸ்டேஷனை சேர்ந்த எல்லாரும் வராங்க. இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப உருகுறாரு. அடுத்துதான் அரசியல்வாதியும் டாக்டரும் வராங்க. ஜியானுக்கு மரியாதை செலுத்திட்டு அரசியல்வாதி லேடி மட்டும் சீஃப தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ அரசியல்வாதி லேடி சொல்றாங்க, இங்க வரப்பதான் நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், எதுக்காக இப்போ இந்த ஊர்ல தேவையில்லாம பிரச்சனைகளா நடந்துட்டு இருக்குன்னு. எனக்கு என்ன ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த துரதிருஷ்டமான விஷயங்கள் தான் இந்த ஊரை பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு சீஃப் ஒன்னும் புரியாம என்னன்னு கேட்க அதுக்கு இவங்க கரெக்டா 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படியே கட் பண்ணி 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அப்போ அரசியல்வாதி லேடி சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன என் அப்பா தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்ச இடம். அதனாலதான் இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்ததே கிடையாது. தன்னோட கனவை பகிர்ந்துக்கிற ஒருத்தரை தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. அவரு சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்துச்சா, அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதை கேட்ட சீஃப் இந்த மாதிரி அற்புதமான இடத்துக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல சீரியஸான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல அதுக்கு இவங்க அதான் குற்றவாளிய கண்டுபிடிச்சிங்களே, அப்புறம் என்ன, உங்களுக்கு நான் 3 மாசம் டைம் கொடுக்கறேன், உங்களுடைய திறமைய காமிங்க. அதுக்கு சீஃப் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எதுக்காக இந்த கேஸ மட்டும் அர்ஜென்ட்டா முடிக்க சொல்றீங்க, ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்க அதுக்கு இவங்க உங்க டீம்லே உங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்கலையாமே, அதுக்கு என்ன காரணம், நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல பிளாஷ்பேக் அதோட முடியுது. பிளாஷ்பேக்க சொன்ன அரசியல்வாதி சொல்றாங்க, அதுக்கப்புறம் நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துனீங்க, நானும் சொன்னதை செஞ்சேன். சீஃப் அதுக்கு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள இவங்க நீங்க என் கூட சூவானுக்கு வரீங்களா, அதாவது இவங்க பிரசிடென்ட் ஆக போற ஊரோட பேர் அது. அதை கேட்ட சீஃப் நிமிந்து அவங்கள பாக்குறாரு. அடுத்ததா சியோவை காமிக்க ஃபியூனரல் நடக்கிற இடத்துல சூஹோ இல்லாதத பார்த்துட்டு ஏன் அவன் வரலன்னு ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப் கிட்ட கேட்க அதுக்கு அவங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு சொல்லிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஃபியூனரலுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா வராரு. அவரை பார்த்த உடனே ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஜூனியர் அப்பாவும் எங்க கூட வான்னு கூப்பிட ஆனா அவரு பேசாம போய் ஜியானுக்கு மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவரு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சீஃப் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ ஜூனியர் அப்பா இந்த நேரத்துல இத பேசக்கூடாதுதான், ஆனா இதை விட்டா எங்களால பேச முடியாது, என் பையன்னு ஏதோ சொல்ல வர சீஃப் அவங்கள பார்த்து முறைக்க வாய மூடிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சீஃப் சொல்ல அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் உன் பையன் என் பையன் மாதிரி தான், எல்லாரும் ஒன்னா தானே வளர்ந்தாங்க, நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது, ஆனா உயிரோட இருக்கவங்க வாழ்ந்துதான் ஆகணும், என் பையனை கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்ல அதுக்கு சீஃப் ஏன்டா அப்படி பேசுறீங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சீஃப் ஜியான் கடைசியா எழுதிட்டு போனதை நினைச்சு பாக்குறாரு. ஜியான் என்ன எழுதிருக்காருன்னா, எனக்கு கிடைச்ச மாதிரியே ஜூனியருக்கும் மெயில் நர்ஸுக்கும் தண்டனை கிடைக்கணும், அதை நீங்க தான் வாங்கி தரணும், அப்பா நீங்க உண்மையை சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவை காமிக்க ஃபியூனரல்ல அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட போன மெயில் நர்ஸோட அப்பாவும் ஜூனியர் அப்பாவும் வலுக்கட்டாயமா அவர்கிட்ட பேசுறாங்க. பட் அவர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் விட மாட்டேங்கிறாங்க. நமக்கும் பசங்க இருக்கிறாங்க, உனக்கும் இன்னொரு பொண்ணு இருக்கிறாள், இதுக்கப்புறம் அவங்களுக்காக தான் வாழணும், நாம மறுபடியும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல ஆனா அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதை பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இப்படி எல்லாம் இருக்காதுன்னு சொல்ல ஜூனியர் அப்பா உன் மனசுல இருக்கத ஷேர் பண்ணிக்கப்பா, நாங்க உன்னோட பிரதர்ஸ் மாதிரி. அதை கேட்டு அவரு முறைக்க இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு இதுவரைக்கும் இந்த கேஸ்ல என்னென்ன விசாரிச்சாரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு போர்டுல ஆர்டரா எழுதுறாரு. மறுநாள் காலையில ஹீரோ கிட்ட அந்த போர்டை காமிச்சு இந்த கேஸ பத்தி எனக்கு தெரிஞ்சத ஆர்டரா எழுதி இருக்கிறேன், இதுல உனக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ணு, உன்னால முடியும்னு சொல்ல ஹீரோவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நினைச்சு பாக்குறாரு. அதே சமயம் ஹீரோனி ஹீரோ மொபைல்ல ட்ராக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதை யூஸ் பண்ணி செகண்ட்
செகண்ட் ஹீரோ வீட்டுக்கிட்டே வந்துடுறா. இன்னொரு பக்கம் டாக்டரை காமிக்க டாக்டர் கிட்ட எப்பவும் ஒரு பொண்ணு கவுன்சிலிங்காக வருவா இல்லையா, அவளை பேசியே டாக்டர் கவுத்துட்டார் போல இருக்கு. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து ரிலாக்ஸா பேசிட்டு இருக்க டாக்டரை பாக்குறதுக்காக ஹீரோனி வரா. ஹீரோடைய அம்மாவை சியோல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இல்லையா, அது விஷயமா தான் பேச வந்திருக்கா. டாக்டர் உடனே அந்த பொண்ணை அனுப்பிட்டு ஹீரோனி கிட்ட ஹீரோ அம்மாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா கார்டியனோட பர்மிஷன் வேணும், நானா முடிவெடுத்து மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினி பேஷண்ட்டுக்காக பண்ணலாமே, இல்லனா எனக்காக ஒரு முறை பண்ணுங்களேன்னு கேட்க, இது பேஷண்ட்டுக்காக இல்ல ஹீரோக்காக பண்ற மாதிரி இருக்கு, என்ன நான் சொன்னது தப்பான்னு கேட்க, அதுக்கு அவளும் நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கூட உங்களால எப்படி க்ளோஸா இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியல, ஏன்னா நான் அவரை காதலிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அன்னைக்கு மெயின் நர்ஸ் ஜூனியர் ஜியானா தவிர வேற யாரோ அங்க இருந்திருக்காங்க. அதை கேட்ட செகண்ட் ஹீரோ, அது சூஹோவா இருக்குமோ, டிராயிங் கூட வரைஞ்சானே சியோ கூட அவனை பத்தி சொன்னாலே, நான் விடுதலை ஆகி வீட்டுக்கு போன முதல் நாள் சூஹோ வீட்டுக்கு வந்து ஒரு டிராயிங்க கொடுத்துட்டு போனான். நான் அதை உத்து பாக்குறப்போ வேர் ஹவுஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு போற மாதிரி வரைஞ்சிருந்தான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சூஹோ இந்த கேஸுக்கு ஏதோ கீ கொடுத்த மாதிரி தோணுச்சு. அவன் கொடுத்த டிராயிங்க்கு அர்த்தம் அன்னைக்கு சூஹோவும் வேர் ஹவுஸ்ல இருந்திருக்கான். அதுக்கு செகண்ட் ஹீரோ, நான் சூஹோவை மீட் பண்ணி ஆகணும், ஆனா அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்ல, அப்ப ஹீரோ மேல் நர்ஸ் ஜூனியர் ஜியான் 3 பேருக்குமே வண்டி ஓட்ட தெரியாது, அதுவும் இல்லாம அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, வண்டி ஓட்ட தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல போட்டிருக்கணும். அன்னைக்கு சூஹோ அங்க இருந்திருந்தாலும் அவனுக்கும் கார் ஓட்ட தெரியாது. சோ அத பண்ணது இந்த 4 பேருமே கிடையாது, வேற யாரோ. ஹீரோ சொன்னது நல்ல பாயிண்ட் இல்லையா, அதனால செகண்ட் ஹீரோ அந்த பாயிண்ட ரெட் கலர் மார்க்கர்ல எழுதுறாரு. அடுத்ததா ஹீரோவும் சில பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறமா சம்பவம் நடந்தப்போ எடுத்த போட்டோஸ்ல ஒரு போட்டோ எடுத்து செகண்ட் ஹீரோ கிட்ட குடுக்கறாரு. அது என்ன போட்டோனா, காருக்குள்ள 2 ஷவல் இருக்க மாதிரி இருக்கும். என் கார்ல எப்பவுமே ஷவல் இருந்தது கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லன்னு சொல்ல, போட்டோ பார்த்த செகண்ட் ஹீரோவும் இது மர்மமா தான் இருக்கு, கிரைம் நடந்தப்போ யூஸ் பண்ண வண்டியில ஷவல் இருந்திருக்கு, ஆனா அதுல எந்த ரத்த கரையும் இல்ல, அதனாலதான் அதை சீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவிடன்ஸ் லிஸ்ட்ல இருந்து வேண்டான்னு எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் பாதாள சாக்கடையில தூக்கி போட்டதுனால ஷவலுக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. சம்பவம் நடக்கிறதுக்கு 1-2 நாளைக்கு முன்னாடி உன் அப்பா யூஸ் பண்ணிட்டு மறந்து போய் கார்ல வச்சிருந்திருப்பாரோ, இல்ல சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் கார்ல உட்கார்ந்து இருந்தப்போ கூட அந்த ஷவல் காருக்குள்ள இல்ல, நான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருந்தாலும் 2 ஷவலை பார்க்காம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஒருவேளை காரை ஓட்டிட்டு போனவங்க தான் பாடியை எங்க டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம எதுக்கும் தேவைப்படலான்னு ஷவலை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ. 2 ஷவல்ஸ்னா அப்போ 2 ஆளா? அவர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ அன்னைக்கு ஈவினிங் நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. கார்ல அவரும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் பத்தி தப்பா பேசுறா. அதை கேட்டு ஹீரோக்கு கோவம் வர, ஏன் இப்படி மோசமா பேசுறேன்னு கேட்க, அவ கோவப்பட்டு கிளம்ப ஹீரோ கைய பிடிக்க அவ கையில இருந்த பிரேஸ்லெட் கழண்டு காருக்குள்ள விழுந்துருது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ உடனே செகண்ட் ஹீரோ கிட்ட, எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நானும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் காருக்குள்ள சண்டை போட்டோம், அப்ப அவளுடைய பிரேஸ்லெட் கழண்டு விழுந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்போ பிரேஸ்லெட் இருக்கிற மாதிரி எந்த போட்டோவும் இல்ல, எலும்பு கூட்லயும் இல்ல, அப்புறம் உன்னோட ஷூல மண்ணும் ரத்த கரையும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பேனர்ல இருந்த ரத்த கரை, இதெல்லாம் தான் எவிடன்ஸ். இப்போ நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு யூகம் தான், நமக்கு டைரக்ட் எவிடன்ஸ் வேணும். அதை கேட்ட ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிம் மொபைல்ல இருந்த மெசேஜ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மெசேஜை படிச்சு பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட, ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா போன் பண்ணி அவளை வர சொன்னாங்கன்னா உடனே போயிடுவா, இவ்வளவு நேரம் அவங்க அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை செகண்ட் ஹீரோ கிட்ட கொடுக்க, அவரும் அதை பார்த்துட்டு, பசங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பேசாம இருக்கிறதெல்லாம் சகஜமான விஷயம் தானேன்னு கேட்க, இல்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படி கிடையாது, அவளோட அம்மாக்கு டைவர்ஸ் கிடைக்காம அப்பா கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அம்மாவை நினைச்சு எப்பவும் வருத்தப்படுவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா போன் பண்ண உடனே வீட்டுக்கு போயிடுவா. இன்னொரு பக்கம் சீஃப் மெயில் நர்ஸ பிக்கப் பண்ணிக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் கார்லயே வச்சு மெயில் நர்ஸ நல்லா கவனிக்கிறாரு. அடுத்ததா கார்ல இருந்த கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, இங்க பாரு, உனக்கு இங்க என்ன நடந்தாலும் வெளியே இருக்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, நாளைக்கு நீர் தேக்கத்துல உன் பாடி கிடைச்சா கூட உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது, உன்னாலதான் என் பையன் இறந்து போனான், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் உங்களாலதான் இறந்து போனான்னு நீங்க 2 பேரும் ஒழுங்கா உண்மையை ஒத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது, ஆனா நீங்க எதுவும் பண்ணல, அப்படித்தானே? உங்களை மாதிரி கேவலமானவங்களை காப்பாத்துறதுக்காக என் புள்ள தேவையில்லாம இறந்து போயிட்டான், ஆனா நீங்க எந்த தப்பும் பண்ணல. உடனே மேல்ல, சார் என்ன மன்னிச்சிருங்க, எங்களால ஜியானுக்கு இப்படி ஆகும்னு தெரியாது, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அழ, உடனே சீஃப் மெயில் நர்ஸ் கிட்ட, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, நீயும் உன் அம்மா அப்பாவும் நடுத்தெருல நிக்க கூடாதுன்னா நீ உண்மையை சொல்லணும், உன்கிட்ட இத சொல்றதுக்கு இது சரியான நேரம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா சொல்லிட்டு அவரு நிறுத்த, அதுக்கு மெயில் நர்ஸ் உண்மையை சொல்லணுமான்னு கேட்க, அதுக்கு சீஃப், ஆமா உண்மையை சொல்லு போதும், அதாவது ஜூனியர் தான் உன்னை
உன்னை பண்ண சொன்னான்னு சொல்லு, அதான உண்மைன்னு கேட்க உடனே இவனும் அதுதான் சான்ஸ்ன்னு ஆமாமா அவன் தான் என்ன மிரட்டி சொல்ல சொன்னான், உண்மையாவே நான் எதுவும் பண்ணல, பண்ணதெல்லாம் அவன் தான். உடனே சீஃபும் கரெக்ட், இந்த உண்மையை சொன்னா போதும் உனக்கும் அம்மா அப்பாக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஜியான் கல்லறைக்கு போயிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்துறாரு. அதே சமயம் செகண்ட் ஹீரோ இன்சூரன்ஸ் லேடிய மீட் பண்ணி கடைசியா ஃபர்ஸ்ட் விக்டிம் மொபைலுக்கு இவங்க நிறைய மெசேஜ் அனுப்பி இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் காமிச்சு உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்க அதை பார்த்த இன்சூரன்ஸ் லேடி அன்னைக்கு அவ வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அதனாலதான் மெசேஜ் அனுப்புனு சொல்ல அதுக்கு ஹீரோ அந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறப்போ வருத்தப்படுற மாதிரி நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அன்னைக்கு உங்க பொண்ணை பாத்தீங்கல்ல, எங்க எப்ப பாத்தீங்க? ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவங்களும் சீஃப் ஒன்னா இருந்தத ஃபர்ஸ்ட் விக்டிம் பாத்திருப்பா இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவங்க செகண்ட் ஹீரோ கிட்ட அன்னைக்கு நான் என் பொண்ணை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ எனக்கு அப்படி தோணல, கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் அன்னைக்கு உங்க பொண்ணு வீட்டுக்கு வரல, கரெக்டா? அவங்க அம்மாவை பாக்குறத அவாய்ட் பண்ணிருக்கா. அவர் அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு கோவம் வருது, நான் தான் இல்லன்னு சொன்னல சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ ஜியான் கல்லறைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு பழசு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஹீரோ சம்பவம் நடந்த அன்னைக்கு உன் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, கிராமத்து என்ட்ரன்ஸ்ல இருக்க கரண்ட் கம்பத்துல உன் காரை மோதி இருக்கிற, உன் காருக்கு முன்னாடி இருக்க லைட் ஒடிஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன், அதை பண்ணது நீயான்னு கேட்க போதையில இருந்த ஹீரோவும் நான் தானு சொல்றாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறாங்க. அங்க மெயின்லெஸ் வந்து காத்துட்டு இருக்க இப்பதான் செகண்ட் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. அவனை பார்த்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்க நான் உண்மையை சொல்லலான்னு வந்தேன்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோவை காமிக்க அங்க சியோ வரா. ஹீரோவை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா நல்லது, கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வராம இருங்க, ஜியானோட ஃபியூனரல் முடிஞ்சதுல இருந்து கிராமத்து ஆட்கள் உங்க மேல கோவமா இருக்காங்க. சரின்னு தலையாட்டின ஹீரோ சியோ கிட்ட ஒருத்தரோட இறப்புக்கு தன்னோட பசங்க காரணம்னு தெரிஞ்சா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட வீட்டை காமிக்க அவளோட அப்பா சாப்பிட்டுட்டு இருக்க அவளுடைய அம்மா அவரை பார்த்துட்டு இப்படியேதான் இருக்க போறீங்களா, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் கிடைச்சா போதும், நாம பேசாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா, இங்க இருக்க யாரையும் பார்க்க பிடிக்கல, தேவையில்லாம பேசாதன்னு அவர் சொல்ல அப்போ அவருக்கு யாரோ போன் பண்றாங்க. போன் பேசின அவரு உடனே கிளம்ப அதை பார்த்த இன்சூரன்ஸ் லேடி அவர் கையை பிடிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கா போறீங்க, அவங்க பண்ண தப்புக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறேன்னு சொல்றாங்களே அது உங்களுக்கு வினோதமா தெரியலையா, தயவு செஞ்சு அதை வாங்காதீங்கன்னு சொல்ல அதுக்கு அவரு அவங்க நிறைய குடுக்கறாங்க, வேணும்னா அதை விட அதிகமா கூட கிடைக்கும். அதை பார்த்த இவங்க நீங்களா ஒரு மனுஷனா, நம்ம பொண்ணுக்காக இது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணல, அவ பேரை வச்சு இப்போ பணம் வேற வாங்க போறீங்களா, நம்ம பொண்ணு இறந்ததை நினைச்சு துளி கூட வருத்தமா இல்லையா, எனக்கு என்னவோ உள்ளுக்குள்ள நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட அவரு என்ன சொன்னன்னு கேட்க அதுக்கு இவங்க 10 வருஷமா நம்ம பொண்ணு இறந்ததை காரணமா காட்டி மத்தவங்க இறக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அவரை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அவ்வளவுதான் அவருக்கு கோவம் வந்துருது. அப்புறம் என்ன, அடுத்ததா ஜூனியர் வீட்டை காமிக்க ஜூனியர் அப்பா அவனோட போலீஸ் யூனிஃபார்ம கிளீன் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ஜூனியர் கிளீன் பண்ணாதீங்க தூக்கி வெளியே போடுங்கன்னு சத்தம் போடுறான். அதுக்கு அவரு சீக்கிரமா இந்த யூனிஃபார்ம போடதான் போற, அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளீன் பண்ண அவன் அதை தடுக்க அப்போ ஹீரோ வந்து அவனை கூப்பிட உடனே 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்த ஜூனியர் ஹீரோ பார்த்துட்டு என்ன எதுக்காக வந்தன்னு கேட்க அப்போ சியாவும் அங்க வர ஹீரோ ஜூனியர் கிட்ட ஜியானோட ஃபியூனரலுக்கு போனியா, மன்னிப்பு கேட்டியா, மன்னிப்பு கேட்டு கெஞ்சினியா, அன்னைக்கு நீ தானே கார் ஓட்டணும்னு கேட்க அதுக்கு ஜூனியர் என்னடா உளறிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோ ஜூனியர் அப்பா பார்த்து அப்போ அது நீங்க தானேன்னு கேட்க அவரு என்னடா பேசுறேன்னு கேட்க அதுக்கு ஹீரோ அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதை நீங்க தானே பண்ணீங்கன்னு கேட்க அப்போ போலீஸ் அங்க வருது. ஜூனியர் அப்பா என்னடா உளறிட்டு இருக்க சொன்ன அவரு ஜூனியரை கூப்பிட்டு உள்ள போறாரு. அவன் வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள செகண்ட் ஹீரோவும் அவரு டீமும் வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதை பார்த்த ஜூனியர் அப்பா என் பையன் என்ன பண்ணா அவனை விடுங்கன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ மெயில்ல ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இப்ப அவன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுக்கறான். அப்ப 2 பேர் ஜூனியர் அங்க இருந்து கூட்டிட்டு போக ஜூனியர் உடனே ஹீரோனிக்கு போன் பண்ணு, இது எல்லாமே அவளுடைய ஐடியா தான் சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஏன் அவன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அடை உனக்கு எதுவுமே தெரியாதுடா, இந்த பிளான் போட்டது எல்லாமே அவதாண்டா முட்டாள்னு திட்டிட்டு போறான். அப்போ ஜூனியர் அப்பா எதுக்காக என் பையனை இப்படி பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு செகண்ட் ஹீரோ சார் இங்க பாருங்க மெயில்னஸ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் விக்டிம் ரேப் பண்ணது அதுக்கப்புறம் அவ இறப்புக்கெல்லாம் உங்க பையன் சொன்னதுனாலதான் நடந்துச்சுன்னு மெயில்ல சொன்னதா சொல்ல அதை கேட்ட ஜூனியர் அப்பா என் பையன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். உடனே ஹீரோவை பார்த்து அதெல்லாம் நீ தானடா பண்ண, அது நீ தான் பண்ணு ஒத்துக்கோடான்னு சொல்றாரு. உடனே செகண்ட் ஹீரோ அவரை தடுத்து ஒரு டிடெக்டிவ் முன்னாடி இந்த மாதிரி நீங்க நடந்து கூடாதுன்னு சொல்ல அழுதுகிட்டே ஜூனியர் அப்பா போயிடுறாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோவை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்க அவரும் தலையாட்ட எங்க போற சொல்லு நான் டிராப் பண்றேன்னு சொல்ல அப்போ சியோ செகண்ட் ஹீரோ கார்டை அவர்கிட்ட கொடுக்க
அதை பார்த்த ஹீரோ என்ன இதுன்னு கேட்க அதுக்கு சியோ நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்க பில்ல இவருதான் பே பண்ணாருன்னு சொல்ல அதுக்கு செகண்ட் ஹீரோ யாரு பே பண்ணா என்ன அதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்க அதை கேட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் விக்டிம் வீட்டை காமிக்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா அவர் ஒய்ஃபை போட்டு துவைச்சிட்டு இருக்காரு. சம காயமா இருக்கு அவங்களுக்கு. திரும்ப எங்க ஹீரோஸ காமிக்க ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோனி கிட்ட உன்ன ஹோட்டல்ல மீட் பண்றேன் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்போ செகண்ட் ஹீரோ இப்ப ஃபேமஸா இருக்காளே ஒரு நடிகை அவதான் உன் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு தலையாட்ட அவ கொடுத்த விட்னஸ் இன்டர்வியூ வீடியோவை பார்த்தேன் அதுலயும் எந்த உண்மையும் இல்ல அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சம்பவம் நடந்த அன்னைக்கு என் கார் ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னாங்க. அதாவது நான் கிராமத்து என்ட்ரன்ஸ்ல இருக்க கரண்ட் கம்பத்துல மோதனதா சொன்னாங்க. அத கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களான்னு கேட்க கண்டிப்பாவா எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு. சரி நான் பாக்குறேன். ஆனா உன் காரோட ரைட் சைடு போட்டோ எதுவுமே இல்ல. இப்ப என்னோட கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நார்மலா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. அநேகமா உன் பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு முறை தேடி பாக்குறேன்னு சொல்றாரு. அடுத்ததான் மெயில் நர்ஸ காமிக்க அவன் அம்மா அப்பா கிட்ட நடந்ததை சொல்லி அழ அதை கேட்ட அவனுடைய அப்பா ஜூனியர் சொல்லி தானே நீ அதெல்லாம் பண்ண அந்த உண்மை சொன்னதுக்கு எதுக்காக அழற ஜூனியரால தான் ஜியான் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மெயில் நர்ஸ் அழ அதை கேட்ட அவனுடைய அப்பா யார் உன்கிட்ட இந்த மாதிரி சொன்னது ஹீரோவா சொன்னா அவரு அப்படி கேட்ட உடனே மெயில் நர்ஸுக்கு சீஃப் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வர உடனே அவன் அப்பா கிட்ட இல்ல எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு ஜூனியர் உண்மையாவே கெட்டவன் அவன் என்ன திட்டினா நான் ரொம்ப பயந்துட்டேன். அதை கேட்ட அவனுடைய அம்மா இவ்வளவு நாளா இந்த உண்மைய எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேக்குறாங்க. போலீஸ் என்னப்பா சொன்னாங்கன்னு அப்பா கேட்க இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணாம அவனை விசாரிக்க போறதா சொன்னாங்க. உடனே அவன் அப்பா கிட்ட அப்பா நான் ஜெயிலுக்கு போக மாட்டேனேன்னு கேட்டுட்டு அழ அதை பார்த்து அவனுடைய அப்பா உண்மையாவே நீ ஒரு பயந்தாங்கோலி உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் உனக்கு கிடைச்ச ஒரு கெட்ட ஃப்ரெண்டு அழாத நீ ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்ட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்போ ஜூனியர் அப்பா வந்து மெயில் நர்ஸ சாத்துன்னு சாத்துறாரு. உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் உள்ள புகுந்து அவரை தடுக்க ஜூனியர் அப்பா அவன் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்டா அப்படி பண்ண உன்னால தாண்டா என் பையனை இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க நடந்ததுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு திட்ட மெயில் நர்ஸோட அம்மா நாங்களும் எல்லாத்தையும் கேட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் தான். உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் போது நிறுத்து பையனை கூப்பிட்டு உள்ள போன்னு சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட அதை பார்த்த ஜூனியர் அப்பா போகாதடா நில்லுடா நாம கொஞ்சம் பேசணும்னு கத்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அவரை விட மாட்டேங்கிறாரு. அதனால ரெண்டு பேருக்கும் கை கலப்பாக அதை பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏமலையே கை ஓங்குறியான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அப்பா போய் சீஃப பார்த்து உன் பையன் பொய் சொன்னான்னு சொல்லுன்னு சொல்ல அதே சமயம் மெயிலஸ் அங்கிருந்து வெளியே போயிடுறான். கரெக்டா அங்க சியோ வர சியோவை நிறுத்தி அவனுடைய வண்டிய கடனா கேக்குறான். சியோ அதுக்கு என் வண்டியா வேணும் எதுக்கு எங்க போறேன்னு கேட்க அப்படியே கட் பண்ணி டாக்டரை காமிக்கிறாங்க. டாக்டருக்கு ஒரு பார்சல் வருது. பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு மோதிரம் இருக்கு. அதை பார்த்து டாக்டர் அதிர்ச்சியாக இன்னொரு பக்கம் ஹீரோயினி தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போய் அவளை மீட் பண்றாரு. ஹீரோ பார்த்த ஹீரோயினி இத்தனை வருஷ பழக்கத்துல இப்பதான் முறையா என் இடத்துக்கு வந்திருக்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரியும் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க மறுபடியும் அதை பத்தி பேசுறியா எனக்கு அது ரொம்ப முக்கியம் நீ வேர் ஹவுஸ்க்கு போனியா அவ தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இல்ல உன் ரூம்ல ட்ரிங்க்ஸ் பண்ண அதுக்கப்புறம் உனக்கு கோவம் வந்துச்சா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன நானும் போயிட்டேன் நேரா என் வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்ல ஜூனியரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்போ இதெல்லாம் பிளான் பண்ணது நீதான்னு சொன்னான். ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே அவளால எதுவுமே பேச முடியல முகத்தை திருப்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட ஹீரோ நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் என்ன மிரட்னா யாரு எதுக்குன்னு ஹீரோ கேட்க ஜூனியர் தான் அன்னைக்கு நானும் வேர் ஹவுஸ்ல இருந்தேன்னு பொய் சொல்ல பாக்குறான். அவன் சொல்ற எதையும் நம்பாத அவன் எதுக்காக உன்னை மிரட்டணும் அவனுக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இதனால அவனுக்கு தான் அட்வான்டேஜ். நான் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்ப பாரு நம்ம ஸ்கூல் டேஸ பத்தி தான் பேசுவான். அப்படியே மெல்ல மெல்ல பொய் சொல்லி என்ன மிரட்ட ஆரம்பிச்சான். அதை கேட்ட ஹீரோ உடனே சியோலுக்கு போ இங்க இருக்காத. அதுக்கு ஹீரோயினி நீ எதுவும் பண்ணலன்னு சொன்னல உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உன்னை நம்புறேன் உனக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாரு. அவ ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ முகம் மாறுது. சோ அவ சொன்னதை ஹீரோ நம்பல. அடுத்ததா ஹீரோனிய காமிக்க அவ முகமும் இருண்டு போய் கிடக்கு. அப்போ பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. ஜியான் போன் பண்ண பாக்க இவங்க ரெண்டு பேரும் ஜியானை போன் பண்ண விடாம தடுக்க 3 பேருக்கும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்ப யாரோ சத்தம் எழுப்ப 3 பேரும் அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. அந்த சத்தத்தை எழுப்புனது ஹீரோயினி தான். தைரியமா இருங்கடான்னு கத்துறா. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.